பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோமதிக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. கோமதி ரொம்பவே பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே நம்ம பாண்டியன் என்ன கோமதி, உன்னுடைய அண்ணன் அவங்க குடும்பத்துல இருக்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாங்க, சந்தோஷம் இருக்காதா பின்ன. என்னுடைய அண்ணன் முதல் முறையா இத்தனை வருஷம் கழிச்சு அவருடைய பையன் நிச்சயதார்த்தத்துக்கு என்ன கூப்பிட்டுருக்காரு. என்னதான் நம்ம அரிசி பொண்ணு கிட்ட நம்ம கொடுக்கல குமார் இப்படி அப்படின்னாலும் அவன் என்னுடைய அண்ணன் பையங்க. அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தானே. அவன் ஒரு நல்ல லைஃப வாழட்டும்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. கோமதி, அவங்க நம்மள மதிச்சு மரியாதையா ஒன்னும் கூப்பிடல, நம்மள வெறுப்பேத்தணுன்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. ஏங்க, எப்படி இருந்தா என்னங்க, இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு போலாமா வேண்டாமான்னு சொல்லி கேக்குறாங்க. வீடு தேடி கூப்பிட்டுருக்காங்க. எதிரியா இருந்தாலும் வீடு தேடி கூப்பிட்டா கண்டிப்பா போகாது இருக்க முடியுமா? எல்லாரும் சாயந்தரம் ரெடி ஆகுங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் அப்பா, இந்த கல்யாணம் நடக்கிறதுலயே எனக்கு விருப்பம் இல்ல, இதுல நிச்சயதார்த்தத்துக்கு வேற போகணுமா? என்னப்பா இதுன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. இங்க பாருடா, பொண்ணு குடுக்கறவங்களுக்கே சம்மதம், பொண்ணு கட்டிக்கிறவங்களுக்கும் சம்மதம், இதுல மூணாவது மனுஷங்க நம்ம சொல்லி என்ன ஆக போகுது? வரப்போறத அனுபவிக்கிறவங்க அவங்க. நம்ம பாட்டுக்கு விவாகரத்து நடந்தா நம்ம வெளியே நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்காக தேவையில்லாம பேசிக்கிட்டு விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. சரவணனுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இப்ப சரவணன் மயிலுக்கிட்டையாவது பேசி பார்த்து இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லி சரவணன் முடிவு பண்றாங்க. சரவணன் நேரா நம்ம மயிலோட போனுக்கு கால் பண்றாங்க. மயில போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. ஏன் உங்க குடும்பத்துக்கு வெக்கமான சூடு சொரணன் எதுவுமே இல்லையா? எதுக்காகங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன, எங்க குடும்பத்தோட எதிரிங்கன்னு தெரிஞ்சே முறையே வராம அண்ணன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மயிலு, நான் என்னதான் பண்ணட்டும்? என் தங்கச்சியோட லைஃபை என்னால காப்பாத்த முடிஞ்சா சந்தோஷமா இருக்குமே. என் தங்கச்சியோட லைஃபை என்னால காப்பாத்த முடியல. என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பணத்துக்காக குமார கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிறத பார்த்துக்கிட்டு நான் கை கட்டிட்டு தான் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க மயிலு. இப்ப மயிலுக்கு சரவணன் உதவி பண்ணுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.